தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பாத்திரலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா 9 நாடுகளை என்ன பண்ணிருக்காங்க, வச்சு செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஈரான் பதிலடியை நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த போதும் கூட எதுக்கும் அஞ்சாமதான் என்ன பண்ணாங்க, இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான்ல இருக்கக்கூடிய காத்தீவை தாக்குனாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா அலி லாரிஜானி அவர்களை தாக்கி இருந்தாங்க. அதோட சேர்ந்து அவர்களுடைய முக்கியமான நிறைய அபிஷியல்ஸும் இறந்திருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரியும் இன்னும் முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களையும் தாக்குனதுக்கும் சேர்த்து வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் 9 நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை தாக்கியிருக்காங்க. அதுதான் முக்கியம். பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள் மேல தாக்குதல் செய்யறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுல அமெரிக்கா கூட்டம் இருக்கிறதுனால அங்க தாக்கியிருக்காங்க. அது ஒரே நாள்ல 9 நாடுகளை தாக்குனது அப்படிங்கிறது எப்படி காமிச்சிருக்குன்னா, ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இவங்க ஒரே நேரத்துல ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கறதுதான் இப்போ ஒரே நேரத்துல தாக்குதல் செஞ்சு அவங்க காமிச்சிருக்காங்க அப்படிங்கறதே ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஈரான் இந்த நேரத்திலயும் ரொம்ப வலிமையா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தா ஈரானுடைய எண்ணெய் வயல் போனதுக்கு பிறகு மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் வயலையுமே நான் அழிப்பேன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எண்ணெய் வயல்கிட்டயே நீங்க தாக்குதல் நடத்துறீங்களா, அப்போ உங்களதையும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அவசரமா பாத்தீங்கன்னா அதனால என்ன இருக்குன்னா அரபு நாடுகள்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க. எப்பயும் வழக்கமா என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் போட்டா போய் டீயை குடிப்பாங்க, பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, ஒரு கண்டனத்தை போடுவாங்க, திரும்பி வந்துருவாங்க. இப்படியே தானே பண்ணுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் கூட்டத்தை போட்டிருக்காங்க. போய் டீ பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் மேல போர் தொடுப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை சவுதி கொடுத்திருக்காங்க. கத்தாரும் பாத்தீங்கன்னா அதுக்கு கூட நின்று இருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இதுவரையும் அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் தான் முடிவெடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்னன்னா, நாங்க பேச்சுவார்த்தை இந்த மாதிரிதான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா எங்களை அது இல்லாத முடிவை எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ராணுவ ரீதியா எடுக்கலையாமா, அதை எடுத்துருவோம் அப்படிங்கறத சவுதி அரேபியா இன்னைக்கு சொல்றாங்க. கத்தாருமே பாத்தீங்கன்னா கொந்தளிச்சுதான் கடந்தாங்க. நேத்தே நம்ம சொன்னோம், கத்தார் மேல தாக்குதல் நடத்தினால கத்தார் ரொம்ப கொந்தளிச்சு என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஈரானை என்ன பண்ணிட்டாங்க, கழுத்து புடிச்சு தள்ளாத குறைக்கு 24 மணி நேரத்துல எல்லா ஆபீசர்ஸையுமே வெளியேற்றிட்டாங்க. கத்தாருமே இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. கத்தாரும் பார்த்தா இந்த விஷயத்துல சவுதியோட தான் உடன்பட்டு போறாங்க. ஈரானை நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணுமாட்டு இருக்கு, இல்லாட்டினா அவங்க விடமாட்டாங்களாட்டு இருக்குங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம், ஈரானை தாக்குற அளவுக்கு இவங்கெல்லாம் வலிமையானவங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அதுல மக்கள் யார் பக்கம் நிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாருமே ஈரான் பக்கம் நியாயம் இருப்பதாகத்தான் சொல்றாங்க. அதனால மக்களே ஈரான் பக்கம் நிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் போர் செய்யறதுக்கு முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அடுத்தது பாத்தீங்கன்னா, முதல்ல ட்ரம்ப் பத்தி சொல்லிடுறோம். ட்ரம்ப் தான் என்ன பண்ணிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கத்தாரை தாக்குனீங்க, அவங்களுடைய கேஸ் சப்ளை பண்ணக்கூடிய இடத்தவே தாக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் கொந்தளிச்சிருக்காரு. நேத்துதான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, சவுத் பார்ஸ தாக்குனதே இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்ததே அமெரிக்கா தான். அங்க கத்தார் தான் அங்கிருந்து கேஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அங்க கேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கத்தாருக்கு அதுல லாபம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட அந்த இடத்த தாக்குனது யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் தான். அப்ப பேசாம இருந்து போட்டு அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அடுத்த நாள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடத்த ஈரான் அடிச்சிருக்காங்க. அதை மட்டும் என்ன பண்ணிருக்காரு, ட்ரம்ப் கண்டிச்சிருக்காரு. இதேதான் கத்தாருடைய அதிபரும் செஞ்சாரு. முதல் நாள் இஸ்ரேல் தாக்குன போது என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தமா கேட்டு போட்டு, அடுத்த நாள் ஈரான் செய்யும் போது மட்டும் நாங்க தூதரகத்துல இருக்கக்கூடிய ஆட்களை வெளியனுப்புறோம், நாங்க பாத்தீங்கன்னா இனி இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவை நாங்க எடுக்க போறோம், இதுக்கு மேல ஈரான் நாங்க பொறுத்து போக முடியாதுங்கிற மாதிரி கத்தாருடைய அதிபரும் சொல்லியிருக்காரு. இது இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தானு, இன்னும் எல்லா முஸ்லீம் நாடுகளுமே, பஹ்ரைன், UAE எல்லாருமே கலந்துருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இதை எப்படி நிறுத்ததுன்னு தெரியாமதான் முடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் போற ஆரம்பிச்சாங்கன்னா இஸ்ரேலுக்கு என்ன சௌரியம் ஆயிரும்னா, சரி நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, சண்டை போட்டுக்கோங்க, சன்னிசியான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருங்க, எங்களை கொஞ்சம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போற இந்த பக்கம் தூண்டி விட்டு போட்டு அவங்க அமைதியாயிருவாங்க. ஆரம்பத்துல சவுதி போன்ற நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் திருப்பி அடிப்போம்னு சொன்னாங்க. ஆனா ஆரம்பத்துல வாயில சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மேல பொறுக்க முடியாது, எல்லை கடந்து போயிட்டாங்க ஈரானு, நட்பு நாடுகள் மேல கூட என்ன பண்ணல, இவங்க இரக்கம் காட்டலாம் பேசுறாங்க. அதே சமயத்துல அங்க அடிக்கப்படுவது என்னன்னா, அமெரிக்காவுடைய நிலையங்கள் தான், எம்பசிகள் தான், இன்னும் அவங்களுக்கும் சம்பந்தமான பிசினஸ் தான் அப்படிங்கறதை சொல்லாம பொதுவா எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய தளங்கள் அப்படிங்கிறாங்க. பொதுவாவே எல்லாமே பேசுறாங்க. அதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
ஈரான் வந்து தெளிவா சொல்றாங்க, நீங்க எங்களுடைய நட்பு நாடுதான், உங்கள்ட்ட எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்க நாட்டுல வந்திருக்கக்கூடிய அந்த எனிமீஸ் தான் நாங்க அடிக்கிறோம். அதை நாங்க அப்படியே விட்டோம்னா எங்க நாட்டுக்கும் கேடு, நாளைக்கு உங்க நாட்டுக்குமே கேடுன்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன அறிவிப்பு கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன், UAE, கத்தாரு, சவுதின்னு சொல்லிட்டு ஒரு 9 நாடு, ஈராக் முதல் கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, நேத்து வந்து குவைத்துன்னு சொல்லிட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. 9 இடத்துல அடிச்சு வச்சிருக்காங்கிறதுனால ஈரான் பின்வாங்க மாதிரி இல்ல. நம்ம என்ன வான் பண்ணாலும் ஈரான் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய தாக்குதலை குறைச்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம் அரபு நாடுகளுக்கு இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து 4 பேர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பைய வந்து இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. பொதுவா நம்ம மொசாட்டை தான் வந்து கைது பண்ணுவாங்க, அவங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தும் என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. அந்த 4 பேர்த்திட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் அதிகமான ஸ்டார் லிங்க் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஸ்டார் லிங்க்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்நெட் வேணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணணும், போன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருந்தா ஈஸியா வந்து என்ன பண்ணிடுறாங்க, யார் வேணா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இங்கிருந்து எங்க போன் போயிருக்கு, யாருக்கு பேசியிருக்காங்க, எந்த அட்ரஸ்ல இருக்காங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஸ்டார் லிங்க் பயன்படுத்தினா நேரடியா என்ன பண்ணுவாங்க, சேட்டலைட்டோட தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இதை யாராலையும் வந்து ட்ராக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், மற்றவங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்போ உளவாளிகளுக்கு இது ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு தான் இதே மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான டிவைஸை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அந்த 4 பேர் அமெரிக்க ஸ்பை கிடைச்சாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து மட்டுமே ஆயிரக்கணக்கான டிவைஸ் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஈரான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதனாலதான் ஈரானால வந்து எந்த ஒரு தகவலையுமே கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் எல்லா காலு இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஸ்டார்லிங்க் பயன்படுத்தினால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல, தகவல் தெரியாம இருந்திருக்கு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான டிவைஸ்லாம் நினைச்சு பாருங்க. இப்படிதானே வந்து ஈரானுக்குள்ள வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே ஆள் வச்சுதான் செய்யப்பட்டிருக்கு. அதுக்குன்னு உளவாளிகளை களமிறக்கிதான் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னுமே தேடுதல் வேட்டை வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனாலுமே ரொம்ப அதிசயமா தான் இருக்குது. ஈரானுக்குள்ள எவ்வளவு ஸ்பை இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கா இருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு பொதுமக்களை வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல ஈடுபடுத்துற கூட என்ன பண்றாங்க, ஸ்பை வச்சுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் போகும்போதுதான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பலவீனமான ஆட்களை எல்லாம் பிடிச்சிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அவங்க மூலமா செய்ய வச்சிடறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சவுதியும் வந்து கத்தாரும் என்ன பண்ணிருக்காங்க, மறைமுகமா வந்து ராணுவ நடவடிக்கையை ஈரான் மேல எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங் போட்டு கடைசியா வேற கண்டனம் வேற கொடுத்திருக்காங்க. அதை பத்தி ஏதாவது மேலதிகமான தகவல் வந்தா நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.